Hello friends, welcome back to our channel Mailthogai Studio. இந்த வீடியோல வந்து நம்ம question and answer session part 3 பார்க்கலாம். இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. அதாவது செயின் ஸ்டிட்ச்ல உள்ள இந்த மாதிரி டிசைன்க்குள்ள ஃபில் பண்ணும்போது கேப் வருது. அதை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. இந்த டிசைன் வந்து நம்ம பேட்ச் வர்க்குக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிடலாம் தான் இந்த வீடியோ. அதை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்பயுமே செயின் ஸ்டிட்ச் போடும்போது ரொம்ப இந்த மாதிரி ஃபில்லிங் ஸ்டிட்ச் எல்லாம் போடும்போது ரொம்ப குட்டி குட்டியாக போடுங்க. அதே மாதிரி த்ரெட்டை வந்து அடியில் ரொம்ப இழுக்க வேண்டாம். இப்படி செயின் ஸ்டிட்ச் போடுறீங்க இல்லையா, அது வந்து இப்படி கொஞ்சம் நல்லா குண்டாக தெரியணும். ரொம்ப இழுத்தீங்க அப்படின்னா ரொம்ப இழுத்து வந்துடும், ஃபில் பண்ணாது அந்த கேப்பை. ஸோ இப்படி குட்டி குட்டியாக போடுங்க. அது ரொம்ப இழுக்க வேண்டாம். இப்படி செயின் வந்தோடனே அப்படியே விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அதாவது திக்னஸ் கிடைக்கும், அதுக்காக தான். உங்களால் எவ்வளோ குட்டியாக செயின் போட முடியுதோ அவ்வளோ குட்டியாக போடுங்க. அதாவது நீங்கள் பெரிய டிசைனில் போடும்போது கேப் வராது. இந்த மாதிரி ரொம்ப சின்ன டிசைனில் போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கேப் வரும். அதுக்காக தான் இந்த டிப்ஸு. ரொம்ப குட்டி குட்டியாக செயின் ஸ்டிட்ச் போடுங்க. அதே மாதிரி இந்த கார்னர், அதாவது இந்த பெண்டு மாதிரி வருது இல்லையா, இந்த இடத்துல நல்லா இப்படி மேலே வரைக்கும் ஸ்டிட்ச் ஏற்றி கரெக்டாக அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வாங்க. அப்படியே திருப்பிட்டிங்கனாலும் அந்த இடத்துல கேப் விழுந்துடும். த்ரெட்டு வந்து ரொம்ப லூஸாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்க வேணாம். இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து சில்க் த்ரெட், டபுள் சில்க் த்ரெட்டை தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு லைன் கம்ப்ளீட் ஆன உடனே நீங்கள் அப்படியே அடுத்த லைன் போட்டுறக்கூடாது. இங்கே கீழே கேப் இருக்கு இல்லையா, அந்த கீழே வரைக்கும் இறங்கி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் லைன் அப்படியே கண்டினியூ பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இறங்கி வருது இல்லையா, இப்படி மேலே ரொம்ப ஸ்டிச் இப்படி இழுத்தக்கூடாது. இழுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கேப் தெரியும். இப்படி கொஞ்சம் நல்லா லூஸ் விட்டு அந்த செயின் ஸ்டிச் கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ ரொம்ப இழுத்தக்கூடாது. அப்படியே அடுத்த லைன் கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு மேலே எடுக்கிற நீடிலுக்கும் அடியில் இருக்கிற த்ரெட்டுக்கும் கேஷுவலாக வர மாதிரி இருக்கணும். ரொம்ப டைட்டாக இழுத்து வர மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் சரியில் நல்லா செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். சில்க் த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் ஸ்டிச் வரும். ஏன்னா இது ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக அருந்து போயிடுற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த மாதிரி அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நெருக்கமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ரொம்ப குட்டி டிசைனாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நார்மல் செயின் ஸ்டிச்சால் ஃபில் பண்ணாமல் பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கீழே வரைக்கும் இறக்கி அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். அப்படியே கீழே வரைக்கும் இறக்காமல் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல கேப் விழுந்துடும்.
இந்த இடத்துல இருந்தால் கரெக்டாக இந்த மாதிரி மேலே வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படியே டர்ன் பண்ணிட்டீங்கனாலும் அந்த இடத்துல கேப் விழுந்துடும். இப்படி ஃபுல்லாமே இந்த கேப் ஃபில் ஆகிற அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்படி இந்த கேப் ஃபுல்லாமே ஃபில் ஆனதுக்கப்புறமா நாட் போட்டுடலாம். ஓகே, இந்த மாதிரி தான் கேப் இல்லாமல் நீங்கள் ஃபில் பண்ணணும். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டவுட் கிளாரிஃபை ஆச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கேளுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.